வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு ரேடியோ ஷோல எந்த கேரக்டர், சினிமாவில் இருக்கக்கூடிய எந்த கேரக்டருடைய அந்த குணாதிசயங்கள், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி எந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி இன்னும் உங்க மனசுல நிக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. இது எல்லாத்துக்குமே பதில் என்ன தெரியுமா? அன்பே சிவத்தில் இருக்கக்கூடிய நல்ல சிவம் கேரக்டர்ல 1% நமக்கு இருந்தா நம்ம நல்ல மனுஷனா இருப்போம், அல்ல அதுக்கான முயற்சியாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட பதில். அதே மாதிரி பிடித்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மழை நாள்ல பயங்கரமா மழை பெஞ்சு கிட்டத்தட்ட வெள்ளம் மாதிரியான ஒரு சூழ்நிலை. நல்ல சிவம் தன்னோட நாயோட நடந்து போயிட்டு இருக்காரு, பின்னாடி யார் யார் சிவம் பாட்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பெஸ்ட் கிளைமேக்ஸ். அந்த மாதிரி ஒரு மனசுல நமக்கு பதிய வச்சது. இதை ட்ரேட் யூனியன்ல அவங்கெல்லாம் அந்த ட்ரேட் யூனியன் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொழிலாளர்கள் அந்த கம்யூனிச இதுதானே, அந்த சித்தாந்தம் தானே, அவங்க இதை பத்தி பெருமையா பேசுவாங்க. அன்பே சிவம் படத்தை பத்தியும், அதுல அந்த 910 ரூபா சம்பளம், அந்த இஷ்யூஸ், குளோபலைசேஷனு, அதனால தொழில்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள், அந்த கடைசி கிளைமேக்ஸ் அந்த நாயோட கமலஹாசன், இது ஒரு ரேடியோல கேட்டது. அந்த 3 காட்சிகள்ல பெஸ்டா கமலஹாசன் நாயோட நடந்து போறது தான் பெஸ்டா எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அது நம்பர் 1 வந்தது. இந்த கேரக்டர் நல்ல சிவத்துடைய குணாதிசயத்துல நமக்கு 1% இருந்தால் நம்ம மேம்பட்ட மனிதராகும். ஏன்னா நல்ல சிவங்கிறவர் ஒரு தியாகம், ஒரு நட்பு, என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கோ எல்லாத்துடைய மொத்த உணர்வு, ஒரு போராட்ட குணம், இது எல்லாமே இருக்கும் அந்த கேரக்டர்ல. ஆனா நல்ல சிவம் மாதிரியான இன்னொரு கேரக்டரை நம்ம பார்க்கவே முடியாது. அதனாலதான் அன்பே சிவம் படம் நம்ம அவ்வளவு க்ளோஸ் டு ஹார்ட். நம்ம இப்போ கூட அன்பே சிவம் படத்தை பார்த்தா நமக்கு நம்ம ஒரு நல்ல மனிதனாகணும், இன்னும் நம்ம இருக்கிறத விட பெட்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு காரணம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம பிளட் டொனேட் பண்ணணும், அடுத்தவனுக்கு நம்ம பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை. ஆனா அதே சமயத்துல நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி பெருசா தம்பம் அடிச்சுக்க கூடாது. அவர் எவ்வளவு அழகா அந்த ஃபேமிலிக்கு வாங்கி கொடுத்துட்டு சாதாரணமா போற கடைசியில அந்த நாய சங்குவை தான் பையன்னு சொல்லி மாதவன்லாம் மிரண்டு போயிடுவார். இப்படி ஒரு ஆளா நம்ம இப்படி இருக்கோம், இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கும். அங்க பார்த்தா ஒருத்தன் தான் லைஃபையே வேற ஒருத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றான். அந்த கடைசி டயலாக், பறவையும் முனிவர்களும் அந்த ஒரு ஒரு இடத்துல நிரந்தரமா தங்குவதில்லை, அவங்க வெவ்வேறு இடத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும்ல, சான்ஸே கிடையாது. அது அன்பே சிவம் டயலாக். பறவைகளுக்கும் முனிவர்களுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை, நானும் பறவைதான். நிரந்தரம் என்பதையே அசௌகரியமாக கருதும் பறவை, ஆனால் அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். அதாவது அந்த டயலாக் தான் பிரமாதமான டயலாக். ஸோ அந்த அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியம், இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நான் என்னோட பயணத்தை தொடர்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு பயணத்துல தான் என் தம்பியுடைய கனிவும் அந்த பாசமும் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை மறுத்துட்டு போறது. பிரமாதமான ஒரு கிளைமேக்ஸ் அந்த நாயோட நடக்கிறது. இதை ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்ப லேட்டஸ்டா ஒருத்தர் இதை மீண்டும் ஞாபகப்படுத்துறாரு. யார் அப்படின்னா, 8 தோட்டாக்கள், குருதி ஆட்டம், இப்ப 3 BHK அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்திருக்காரு. 3 BHK அந்த படத்துடைய பட்ஜெட்டை விட அந்த தியேட்டரிக்கல்ல வசூலை கூட பண்ணிடுச்சு. இப்போ கடந்த வாரம் வந்த எல்லா படங்களுமே, ஈவன் விஜய் சேதுபதி பையன் படம் உட்பட, பறந்து போ படம் உட்பட எல்லா படமுமே பிரேக் ஈவனை தாண்டி ப்ராஃபிட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி 3 BHK போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே பட்ஜெட் கம்மி தான், ஆனால் அந்த பட்ஜெட்டை விட கூட தேட்டரிக்கலுக்கு எவ்வளோ கொடுத்தாங்களோ அதை விட 100%க்கு மேலே வசூல் பண்ணிடுச்சு, லாபத்தோட இருக்கு. அதுதான் இப்போ இந்த ஸ்ரீ கணேசை பொறுத்தவரையே அவர் தீவிரமான அன்பே சிவம் ரசிகர், கமலஹாசன் ரசிகர் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதாவது கமலஹாசன் படங்கள்லயே சில படங்கள் சில பேருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஃபேனா இருப்பாங்க, மொரட்டு ஃபேனா இருப்பாங்க. விருமாண்டி படத்துக்குன்னே பயங்கர ஃபேன் பேஸ் இருக்கும். சில பேருக்கு தேவர் மகன் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு இந்தியன் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்தந்த படங்களுக்குன்னே தனியான ரசிகர்கள் இருப்பாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சினிமாக்கு வந்ததுக்கு காரணமே கமலஹாசன் தான். அதாவது அவர் என்ன சொல்றாரு, கமலஹாசன் சார் அப்படிங்கிறாரு. அன்பே சிவம் அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாத்துனுச்சு, என்னுடைய சிந்தனை போக்கையை மாத்துனுச்சு. நான் சினிமாவுக்கு வரணும், என் லைஃப்பை நான் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு கற்றுக் கொடுத்தது கமல் சார் தான். அந்த கமல் சாருடைய அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் நான் இப்போ என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பதிலை
நான் முன்னாடி இந்த படம் வந்து கொஞ்ச நாள்ல ஒரு ரேடியோ ப்ரோக்ராம்ல நான் சொன்னேன், இந்த நல்ல சிவம் கேரக்டர்ல 1% நமக்கு இருந்தா நம்ம நல்ல மனிதனா இருப்போம், அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து இவர் சொல்றாரு. எல்லாமே ட்ரை பண்றது தானே, நம்மளால இருக்க முடியுமா முடியாதாங்கிறது வேற. அட்லீஸ்ட் நம்ம இதை நம்ம ஒரு உயர்ந்ததா ஒன்ன திங்க் பண்ணாதானே அதுல ஒரு சின்ன பகுதியாவது அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஸ்ரீ கணேஷ், 8 தோட்டாக்கள் ஸ்ரீ கணேஷ் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய இதுல பாத்தீங்கன்னா ட்விட்டர் அவரோட கவர் போட்டோ பாத்தீங்கன்னா அன்பே சிவன் கவர் போட்டோ தான் வச்சிருக்காரு. சும்மா வெறும் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜமாவே அதை அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். எம்பி கமல்ஹாசன் அவர் சைட்ல இருந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. விருப்பமானவர்கள், அந்த தகுதி உடையவர்கள் சேர்ந்துக்கலாம். கால் ஃபார் இன்டர்ன்ஷிப். ஜாயின் த பார்லிமெண்டரி ஆபீஸ் ஆஃப் திரு கமல்ஹாசன், மெம்பர் எலக்ட் ராஜ்யசபா. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஷேப்பிங் பப்ளிக் பாலிசி அண்ட் டிரைவிங் லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்ச். பொசிஷன் என்னன்னா, பொசிஷன் சம்மரி. ஜாயின் த ஆஃபீஸ் ஆஃப் திரு கமல்ஹாசன், மெம்பர் எலக்ட் ராஜ்யசபா, as a short-term research intern in New Delhi and Chennai. Work on policy research, legislative analysis, and strategic communication. Key responsibilities: parliamentary research and bill analysis. Draft policy briefs and parliamentary speech. Draft பண்ணணும், draft policy briefs and parliamentary speech. Data compilation and fact checking. Monitor media and political trends. Question hour, 0 hour and other parliamentary mechanisms. Internship details: location New Delhi, Chennai. Time period 2 to 6 months. Language English and Tamil. Paid internship, இதுக்கு வந்து paid கொடுக்கப்படும். மினிமம் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கணும். ஜிபி ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் இயர் பண்ணியிருக்கணும். இன் லா, பப்ளிக் பாலிசி, ஜேர்னலிசம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமனிட்டிஸ் ஃபீல்ட்ஸ். prior research experience and familiarity with parliamentary process are preferred. அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து ஜூலை 25. ஏன்னா ஜூலை 25 அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டீமை அவர் வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு தகுதி உள்ளவர்கள் அதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஓடிடி, இன் டேர்ம் ஆஃப் ஓடிடி வியூவர்ஷிப், கமல்ஹாசன் இஸ் ஹெட் ஆஃப் ரஜினி அண்ட் விஜய் அப்படிங்கிறது உண்மையாயிருக்கு. என்ன காரணம்னா, தக் லைஃப் படத்துக்கு வந்து 149.50 லட்சம், 149 கோடி 50 லட்சம், கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா கொடுத்து தக் லைஃப் வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுக்கு அவங்களுக்கு பலனும் கிடைச்சிருக்கு. ஏன்னா தொடர்ந்து 10 நாள் நம்பர் 1 இருந்தது, இப்ப நம்பர் 2 கலக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு ஏகப்பட்ட மில்லியன்ஸை தாண்டிடுச்சு. நேற்றுக்கு சொன்னேன் புள்ளி விவரம், எத்தனை மில்லியன் வியூவை கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அது ரைடுங்கிற ஒரு படம் நம்பர் 1 இருந்தது. அந்த ரைடு பார்த்தேன். அது வந்து ஒரு சிவாஜியை வந்து ஹரி டைரக்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மசாலா படமா தான் இருந்தது. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பணத்தை வந்து ரைடு பண்றது. இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பணத்தை வச்சிருக்காங்க. கேம் சேஞ்சர்ல இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அதாவது போரிங்கா இல்ல, ட்ரோல் பண்ற மாதிரி இல்ல, ஆனா அவுடேட்டடா தான் இருக்கு. அது எப்படி இவ்வளவு வியூ வருதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது ஒன்றும் அவ்வளவு குவாலிட்டியான படம் கிடையாது, ரொம்ப சுமாரான படம் தான். அது என்ன, ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ், அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அது சுவாரஸ்யமா இருக்கும். லாஜிக்கலா பார்த்தா அது ஒரு அவுடேட்டட் படம் தான். பட் அது வந்து அங்க ஹிட் ஆயிருக்கு, அது பயங்கர வியூ வந்ததுங்கிறது எனக்கு ஆச்சரியம் தான். ஸோ ஓடிடி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓடிடி, கமல்ஹாசன் இஸ் பிக்கர் தென் ரஜினி அண்ட் விஜய்ங்கிறது 100% உண்மை. வெறும் 125 கோடிக்கு தான் அந்த 2 படமுமே, ஜனநாயகன், கூலி போயிருக்கு. 25 crore கூட போயிருக்கு கமலுக்கு.